ரதியக்க அடுப்படியில் நம்ம மிஷினுக்கே போகாமல் உளுந்தங்கூழ், நாங்கள் உளுந்து கூழுன்னு சொல்லுவோம், தோல் முழு உளுந்து கஞ்சின்னு சொல்லிக்கலாம். அது வீட்டிலே நம்ம கிரைண்டர்லேயோ மிக்சிலேயோ எப்படி மாவு அரைச்சி செய்கிறதுன்னு பாருங்கள். நம்ம மிஷின் போக தேவையில்லை, நினச்ச உடனே பண்ணிடலாம். ஈவினிங் ஹெல்த்தியாக உளுந்து கூழ் தேவை அப்படின்னு சொன்னால் மார்னிங்கே இங்கே பாருங்கள் ஒரு கைப்பிடி அளவு கருப்பு உளுந்து ஊற வச்சுட்டேன். கருப்பு உளுந்து என்னப்பா இது, வெளியே டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வாங்கினது தான், கலர் இப்படி இருக்குது பாருங்கள். எங்கள் பாட்டி ஊர்லலாம் கருப்பு உளுந்து கருப்பாகவே இருக்கும், இது கலர் இப்படி இருக்குது. ஊறினோன்னா நல்லா ஊறி இருக்கு பாருங்கள். மார்னிங் 6 o'clock எந்திரிச்சோன்னா அக்கா ஊற போட்டுட்டேன். இப்போ ஈவினிங் 4:30 எப்படி ஊறி இருக்கு பார்த்தீங்களா? இந்த அளவு ஊறணும், இப்படி வெடிச்சா தான் நல்லா ஊறி இருக்குன்னு அர்த்தம். இது ஒரு கைப்பிடி எடுத்துருக்கேன். பச்சரிசி ஒரு கைப்பிடி, அதையும் எடுத்து ஊற வச்சு தனியாக தண்ணியை வடிகட்டிட்டு வச்சுருக்கிறேன். இதே இப்போ நம்ம இது நினச்ச உடனே இப்போ ஈவினிங் செய்யணும். இது முன்னாடி வந்து எங்கள் அம்மாலாம் மிஷினில் கொடுத்துருவோம். உளுந்தையும் அரிசியையும், உளுந்தை லைட்டாக வறுத்து கொடுப்பாங்க. பச்சரிசியை நல்லா கழுவி காய வச்சுட்டு கொடுத்து அரைச்சி வச்சுட்டு தான் உளுந்து கூழ், உளுந்து கஞ்சி அந்த மாதிரி செய்வோம். இப்போ அக்கா வந்து இப்படியே செய்கிறேன். இப்படி செஞ்சாலும் நம்மளுக்கு ரொம்ப டேஸ்டியாக தான் இருக்கும். எல்லாத்தையும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த அரிசியும் கூட போட்டுக்கிறோம். போட்டுட்டு தண்ணி விட்டு, ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கூழ் பதத்துக்கே அரைச்சலாம், நல்லா நைஸாக அரைக்கணும். அதான் செய்ய போகிறோம். அதுக்காக ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டுக்கலாம். இப்போது அரைச்சிட்டு வந்துட்டேன் அக்கா. எந்த பதத்துக்கு அரைச்சிருக்கேன்னு பாருங்கள். இந்த அளவு கொஞ்சம் குறகுறப்பாக இருந்தால் பரவாயில்ல, அவ்வளோதான். தண்ணி இன்னும் நம்மளே வாட்ரு கலந்துக்கணும் கூழுக்கு. இப்போ இந்த அளவு அக்கா அரைச்சிருக்கிறேன். இப்போது இந்த உளுந்தங்கூழ் காய்க்கிறதுக்கு நல்லா அடி கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இப்போ அந்த நம்ம அரைச்சி வச்ச மாவை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்மளுக்கு ரொம்ப தண்ணியாக வேணால் தண்ணி கூட கொஞ்சம் நல்லா ஆட் பண்ணிக்கலாம். மாவு வேகணும், அதனால் அக்கா இப்போ மறுபடியும் இதில் 2 கிளாஸ் வாட்டர் இருக்கும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு, மாவு அப்போ தான் நம்மளுக்கு வேகும். பச்சையாக தான் எல்லாம் போடுறோம், வறுக்கலை, அப்போ நல்லா வேகணும். இந்த அளவு கரைச்சிக்கலாம். இப்போ அடுப்பில் எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், அடுப்பில் வச்சுருக்கேன். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கரைச்சிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் மாவு வேகும். உங்களுக்கு ரொம்ப கெட்டியாகவே நாங்கள் அப்படி பாயாசம் மாதிரியே நம்ம ஸ்பூனில் வச்சு சாப்பிட்ற மாதிரி அப்படின்னா இதோட கொஞ்சம் தண்ணி கம்மியாக பண்ணிக்கோங்க. இது 4-5 பேர் நம்ம குடிக்கலாம். ஒரு கை தோல் உளுந்து காலையில் எந்திரிச்சோன்னே எடுத்து ஊற போட்டிங்க. ஒரு கை பச்சரிசி. நீங்கள் இதில் சிகப்பரிசி, கவுனி அரிசி எது வேணால் சேர்த்துக்கலாம். ரொம்ப 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 ஹெல்த்தி. இது அக்கா கிட்ட பச்சரிசி தான் இருந்துச்சு. சிகப்பு சம்பா அரிசி வச்சுருப்பேன், அதனாலும் ஒரு கை சேர்த்துக்கலாம். இந்த பச்சரிசிக்கு பதிலாக சேர்த்துக்கலாம். இது நம்ம நல்லா கைவிடாமல் கலந்துட்டுருக்கணும், அடிக்கனமான பாத்திரமாக இருந்தாலும். ஏன்னா அடியில் வந்து அந்த உளுந்து வந்து டக்குன்னு ஒட்டும். நல்லா கொதித்து வேகணும். நல்லா கெட்டியாகிட்டு வருது பாருங்கள். நல்லா கெட்டியாகிடுச்சு, மாவு வெந்துட்டுருக்கு. இன்னும் ஒரு 5 minutes மாவு நல்லா வேகணும். அவ்வளோதான், 5 minutes ஆயிடுச்சு. மாவு நல்லா வெந்துருச்சு, நம்மளுக்கு கட்டி பதம் வந்துருச்சு. இப்போ வந்து அக்கா இதில் வெல்லம், இதுக்கு இது ஃபுல்லாக போடுறேன், ஒரு 50 கிராம் வெல்லம். இப்போ எங்களுக்கு ரொம்ப சுகர் இனிப்பு தேவையில்லைன்னு அக்கா கம்மியாக போட்டிருக்கிறேன். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறாருன்னா நம்ம கிளாஸில் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கருப்பட்டி அப்படியெல்லாம் இது அச்சு வெல்லம் அக்கா பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் கருப்பட்டியை பொடி பண்ணி வச்சுட்டு குழந்தைங்களுக்கு கிளாஸில் ஊற்றுனதுக்கப்புறம், இது பெரியவங்களுக்கு கொடுக்குற சுகர் பேஷண்ட் இருக்கிறதுனால அக்கா இதில் ஒரு 50 கிராம் தான் அச்சு வெல்லம் தூள் பண்ணி வச்சு போட்டிருக்கிறேன். இப்போது கொஞ்சமாக சுக்கு பொடி ஒரு 1/4 ஸ்பூன் வரும். அக்கா பொடி பண்ணி வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சது. நீங்கள் சுக்கு பொடி ஸ்மெல், அந்த சுக்கு வாசனை பிடிக்கலை குழந்தைங்களுக்கு உங்களுக்குலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். இதையும் போட்டுட்டோம். இப்போ கொஞ்சமாக ஒரு தேங்காய் பூ ஒரு கைப்பிடி அளவு. இது நல்லா கூழுக்கு நல்லா வாசனையாக இருக்கும், நல்லா டேஸ்ட் நல்லா கொடுக்கும். லாஸ்ட்டில் போடுறதுனால ஃபஸ்ட்டே வெல்லம் போட்டுறாதீங்க, மாவு வேகாது. அதனால தான் ஃபஸ்ட்டு போட வேணாம்னு சொன்னேன். தேங்காய் அப்படியே கட்டி ஆயிடுச்சு. ஓகே, நம்ம இப்போ இறக்குற பதம் வந்துருச்சு. அவ்வளோதான், நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான், ஹெல்த்தியான கூழ் ரெடி. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போது நம்ம குழந்தைக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் நம்ம வெல்லம் போட்டுக்கலாம். அந்த அச்சு வெல்லம் தூள் பண்ண போட்டுட்டு கொஞ்சம் தேங்காய் பூ போட்டு அவங்க பக்கத்தில் கொண்டு போய் கொடுத்ததுக்கப்புறம் அப்படி மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஒரு 1/2 ஸ்பூனு நெய் ஹீட் பண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப 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 டேஸ்டியாக சுவையாக இருக்கும்.
இந்த ஹெல்த்தியான கூழை செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்டில் சொல்லுங்கள். உடனடி நம்ம ரெடி பண்ணிடலாம். மிஷினுக்கு போய் அரைச்சி மாவாக்க வேண்டிய அவசியமே கிடையாது. மிக்சியிலேயே 2 மினிட்டில் இந்த மாவு அரைச்சிடலாம். காலையில் ஊற வச்சிங்கன்னா. செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்டில் சொல்லுங்கப்பா. தேங்க்யூ.